சந்தர்ப்பவாதின்னு சொல்றது நடிக்கவங்களை பார்த்து பிறகு அப்போ அப்படி பார்த்தா இந்த உலகத்துல எல்லாருமே சுயநலவாதி தான். உலகம் ஒரு நாடக மேடை, நம்ம எல்லாம் ஒரு நடிகர். இந்த நடிகருக்கு ஒருத்தருக்கு அழகான வேஷம் இவங்களுக்கு காய போல, ஒருத்தருக்கு அசிங்கமான வேஷம் என்ன போல. சரி, நம்ம எல்லாம் இந்த உலகத்துல நடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் எல்லாரும். என்ன போல குரங்கு வேஷம். ஆமா. அப்ப இந்த உலகத்தை ஆண்டவன் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று படைத்தார். சரி, அதிலே சிவனுடைய வடிவத்திலே இதோ அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த பத்திரகாளி அம்மா பகவதி அம்மா, அந்த அம்மாளுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா. நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்தில் ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார், 3 ஆசைகளை கொடுத்தார். அந்த 3 ஆசை என்ன ஆசையெல்லாம்? 3 ஆசைனா என்ன ஆசை? என்ன ஆசை? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. ஒரு மனுஷனுக்கு இந்த 3 ஆசையும் தேவைதான். 3 ஆசையும் இருந்தா தான் அவன் மனிதன். ஆமா, இல்லனா அவன் முனிவன். ஆமா. அப்போ இந்த மண்ணாசைன்னு சொன்னா என்ன தெரியுமா? என்ன? நம்ம நினைச்ச மாதிரிக்கு ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி மண்ணு வன வாங்கி நம்ம பேர்ல பட்டா போட்டு வைக்கும். ஆமா. அதுவும் காணாதுன்னு சொல்லி என்ன தெருவுல வீடு கட்டிக்கிட்டு இருந்தா, சரி, வீடு கட்டும் போது வாசல அந்த காலத்துல எல்லாம் அந்த காலத்து வீடு எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ள போகணும்னா கீழே இறங்கி உள்ள போனோம். ஆமா, போனோம். படியில கீழே இறங்கித்தான் உள்ள போனோம். ஆனா இப்ப கேட்டது வீடு அப்படியா இருக்கு? இப்ப வாசல் படி அங்க இருந்தா வீடு கதவு இங்க இருக்கு. எதுக்கு? அந்த தெருவுல இவ இடத்தை பிடிக்காங்களாம். ஆமா, அதுல இடத்தை பிடிச்சு இவ கோட்டை கட்ட. அது மட்டுமா, வயக்காடு இருந்தா அண்ணன் தம்பி 2 பேருக்கும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும் வயக்காடு ஒரே வரப்பு தான் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு வரப்புல அண்ணன் வரும்போது கிழக்கிருந்தே வரப்ப மேக்க சீவாரு, தம்பி வரும்போது மேற்கிருந்தே வரப்ப கிழக்க சீவாரு. சீவ சீவ என்ன ஆகும்? மொத்தத்துல வரப்பே இல்லாம போயிரும். பிறகு ஓன் இடையது ஏன் இடையதுன்னு சண்டை போட்டு கோர்ட்டு கேஸ்னு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணதுக்கு பிறகுதான் புத்தியே வரும் பாத்துக்கோ. அதைத்தான் மண்ண ஆசைன்னு இருக்கான். பொண்ணு ஆசைனா என்ன? நம்ம கழுத்து நிறைய தங்கமா வாங்கி போடணும்னு ஆசைப்படுதோம் பாத்தியா. சில வீட்டுல எல்லாம் கோவில் கூட ஒரு கல்யாண வீடு இந்த மாதிரி பொங்கல் தீபாவளி எல்லாம் வந்துட்டுன்னு வை, இந்த தாய்மார்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வீட்டுக்கார கூப்பிட்டு, ஏயா பக்கத்து வீட்டுக்காரி 10 கிராம்ல ஒரு கம்மல் வாங்கி போட்டிருக்கா, நீர் எனக்கு 3 கிராம்லயாவது ஒரு மோதிரம் வாங்கி தரல, மவனை இப்பமே நான் உத்தரத்துல கயத்தை போட்டுருவேன்பா. என்ன? அதாவது அவர் வீட்டுல வந்து பச்சை மயிட்டு கையெழுத்து போடுறாரு. பச்சை மயினா என்ன நினைச்சு? கவர்மெண்ட் வேலை. ஓ, கவர்மெண்ட் வேலை பார்க்கற அவரு. அவரு என்ன வேணாலும் போடலாம். நான் பகமுழுக்கும் போய் காங்கிரீட் வேலை பார்த்துட்டு 500 ரூபாய் கொண்டு வரேன். ஆமா, 500 ரூபாய் நம்ம ஊர்ல. சரி, இங்க 1000 ரூபாய் ரைட். அப்படி இருக்கனால 1000 ரூபாய் கொண்டு வரேன், 1000 ரூபாய் கொண்டு வந்து நம்ம செலவுக்கே காங்க மாட்டோம்ங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ இப்படி எல்லாம் நம்ம ஆசைப்பட்டு தங்க நகை வாங்கி கடனை வாங்கி உடனே போட்டுக்கிடுவோம். அதைத்தான் பொண்ணு ஆசைன்னு இருக்கான். 3வது ஆசை ரொம்ப முக்கியமான ஆசை. யாருக்கும் இருக்காத ஆசை, எவருக்கும் திகட்டாத ஆசை. அதான் பெண் ஆசைன்னு இருக்கான். பெண் ஆசைன்னா லேசுப்பட்ட ஆசை கிடையாது. ஆனா பிறந்தவர் ஆண்டு அனுபவித்து மாண்டு மடிந்ததுக்கு பின்னால அவரை கொண்டு மையான கரையில கட்டையில வச்சா அந்த கட்டை தீப்பிடிச்சு எரியுமா. அப்ப தீப்பிடிச்சு எரிஞ்சு அவர் சாம்பல் காத்துல பறக்கும் பாத்தியா. அப்ப அந்த சாம்பல் சொல்லுமா, என் பொண்டாட்டியை விட்டு போறேன், என் பொண்டாட்டியை விட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டே போகுமா. அந்த சாம்பல் கூட சொல்லுமா. அதைத்தான் பெண் ஆசைன்னு இருக்காங்க. பெண்ணா பிறந்தவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல எல்லாத்தையும் வெறுத்துருவாங்க, எதையுமே ஆசைப்பட மாட்டாங்க. இந்த ஆனா பிறந்த ஆம்பளை கிடையாது, சாவுத வரைக்கும் என் பொண்டாட்டி பெண்ணு பெண்ணுமா. ஏன் அப்படி தெரியுமா? பெண்ணா பிறந்தவளுக்கு வந்து மன உறுதி அதிகம். அப்படி உறுதி அதிகம். ஆனா பிறந்தவர் கடைசி காலத்துல நம்மளை பார்க்க ஒருத்தி வேணும் பாத்தியா, அதனால கஷ்டப்படுவார். சரிதான். அப்படியாகவே ஆணென்றும் பெண்ணென்றும் அகிலத்தை உண்டு பண்ணி இறைவனாகிய பகவான் மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடை
படைத்து படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை ஆண்டவன் படைத்தார். 804 லட்சத்து கோடி. நமக்கு மட்டும் இந்த பூலகம் சொந்தம் கிடையாது. நாமல் கண்ணுக்கு தெரியாமல் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போராது. பட்டினி இல்லாமல் படியளக்க வேணும் என்று என் ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி அளந்தார் அவர் நாடு எங்கும் படி அளந்தார் இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து படியிழந்து வந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவெல்லாம் பொண்டாட்டி. அவெல்லாம் பொண்டாட்டியா? நம்ம பொண்டாட்டி இருக்காள. ஏன் உன் வீட்டுக்காரம்மா அவ பிடிக்கலையா? நான் வில்லுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது என் பொண்டாட்டி சட்டாப்பையோட நிக்கா. எதுக்கு நிக்கா? சட்டாப்பையோட நிக்கான்னா இவர் பாட்டு படிச்சு வீட்டுக்கு கொண்டு போய் இது ரூபாய கொடுத்தா எங்க ஆட்சி நல்ல சட்டாப்பைய வச்சு தோசை மாவு வாங்கி தோசை சுட்டு கொடுப்பா. அப்படி ரூபாய கொடுக்கலன்னு வை சட்டாப்பைய சுட வச்சு 2 பூசை கொடுப்பா. அதுக்கு தான் சட்டாப்பையோட நிக்கா. இல்லன்னா நீ அடங்க மாட்டல்ல. அந்த காலத்துல ஆனா பிறந்தவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா இவர் எப்ப வருவார்னு அப்ப உள்ள பெண்கள்லாம் எதிர்பார்த்து இருப்பாங்களாம். அது மாதிரி அவர் எந்த திசைக்கு வேலைக்கு போயிருக்காரோ அந்த திசையை பார்த்து கால் நீட்டி உட்கார மாட்டாங்களாம். ஏன் உட்கார மாட்டாங்கன்னா அவரை மிதிச்சத மாதிரி ஆயிருமா.
அவர் நெஞ்சில மிதிச்சது மாதிரி ஆயிருமா. அதுக்குத்தான் அவங்க போன திசையை பார்த்து அந்த காலம் காலே நீட்டாம இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படியா? இப்போ வீட்டுக்கார் வரும் போது சோபாவை போட்டு அதுல உட்கார்ந்து டிவிய போட்டு 6 மணிக்கு நாடகம் போட்டுருவாங்க. அந்த நாடகத்தை வச்சு அவர் நெஞ்செதிர காலை நீட்டி உட்கார்ந்தா தான் கால் உளைச்சலே கேக்கு பாத்துக்கோ. ஆமா, சும்மா ஒண்ணும் இல்ல. இல்லன்னா கால் உளைச்சு அப்படி கேட்கலன்னா அந்த ஐயா வந்து இவளுக்கு கால் பிடிச்சு விட்டா தான் கேட்கும். கண்டிப்பா கண்டிப்பா. பிறகு அந்த கால பெண்கள் எல்லாம் தன்னுடைய கணவனுடைய பேரை வாயால சொல்ல மாட்டாங்களா? ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, சுப்பிரமணியன் இருந்தா கடையில போய் கிளவி சுக்குன்னு கேட்க மாட்டா. காஞ்ச இஞ்சி இருக்கா என் பேர புள்ள, காப்பி போட போறேன் காஞ்ச இஞ்சி இருக்கான்னு கேட்பா. காஞ்ச இஞ்சின்னு அதான் சுக்குயா. இஞ்சில வர்றது சுக்கு. ஆமா, பாட்டி சுக்குன்னு கேட்க வேண்டியதானே. சுக்குனா அந்த சூனாங்கற எழுத்து வருதுல. ஓ, சூனா வருதோ. உங்க பேரண்டி உங்க தாத்தா பேரு சுப்பிரமணி. உங்க தாத்தா பேர் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதனால தான் அப்படி கேட்க முடியும். அத மாதிரி தாத்தா பேரு புதிய சாமின்னு இருந்தா கடையில போய் புளின்னு கேட்க மாட்டா. என்ன எலினா கேட்பாங்க? புளின்னு எலின்னு கேட்பாங்களோ? புளின்னு கேட்க மாட்டாங்க. ரசம் வைக்க போறேன் அந்த பழம் இருந்தா கொடுங்கன்னு கேட்பாங்களாம். அப்படியா? பிறகு அந்த இது இருக்கும் பாருங்க. அந்த காலத்துல அப்படி அழகா கணவனை கண்கண்ட தெய்வமா நினைச்சாங்க. இப்போ வீட்டுக்காரர் புறம் பேர் சொல்லி கூப்பிட்டா தான் அவரே திரும்பி பார்க்காரு. அந்த காலத்துல புருஷன் பேரை சொன்னவர்கள் எல்லாம் குழுத்து செத்திருக்கின்றார்கள். இந்த காலம் புருஷன் பேரை சொல்லி புது 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 இருங்குதாங்க. அதுதான் கணக்கு. சரி, அப்போ இந்த ஆதிபரா சக்தியாகப்பட்ட பார்வதியும் சிவபெருமான் எப்போது வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்து பாத பூஜை முடித்தால் பணிவிடைகளை செய்தார். கலைப்பாரி இளைப்பாரி கையிலையிலே கொலுவிருந்து வந்தார்கள். இப்படியாக இருந்து வரும் போது மறுநாள் பொழுது விடிந்தது. பகவானை அழைத்த பார்வதி சிவபெருமான் மீது ஒரு சின்ன சந்தேகம். ஆண்டவா, நீங்க உலகம் எல்லாமே என்னைக்குமே படியிழந்து வாரீங்க. உலகமெல்லாம் நீங்க படியிழந்து வந்தா உலக மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகிறார்கள்? உங்களை தானே வணங்கி வருகிறார்கள். உலக மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, உலகத்தை படைத்தேன் பாதுகாத்தேன் அம்மா. ஆனால் இந்த மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் ஒளி கொடுக்க வேண்டுமானால் யாரால முடியும்? அது யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்காது. ஆகையினால் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் அப்படின்னார். பார்வதிக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அது எப்படி ஆண்டவன் 2 கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? இன்றைக்கு இவரையே நாமல் பரிசோதித்து பார்க்க வேணும் என்று அந்த பார்வதா தேவி என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா, அரணாவுக்கு தெரியாமல் பின்னால ஓடிவன் இருகரத்தை எடுப்பான், இருகரத்தை எடுப்பான், அவன் ஈசன் என்ன பண்ணுவான்? சிவ உலக இருளாய் கடவுள் கண்ண பத்தும் போது, கடவுள் கண்ண பத்தும் போது கலி உலக இல்ல கலி உலக இருளாச்சு. அங்கே 7 உலகமெல்லாம் இருளாக இருக்குதையா, 6 உலகமெல்லாம் பாலடைந்து இருக்குதையா. ஆதி பராசக்தி ஆண்டவனார் திருக்கண்களை மறைத்து சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு பாப்போமே.
அப்படின்னு கடவுளுக்கு தெரியாமல் கடவுளார் திருக்கண்களை மறைக்க ஆண்டவன் கண்ணை பொத்துனா என்ன ஆகும்? உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள் மயமா இருக்கு. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா? ஒரு வேலையும் செய்ய முடியாது. அசையும் பொருள் அத்தனையும் அசையாமல் இருக்கிறது. வந்தவரும் தெரியவில்லை, போனவரும் தெரியவில்லை. உலகமே ஒரு மாயமாக இருக்க அப்போ சிவன் பார்த்தார், இந்த பார்வதிக்கு எவ்வளவோ நாம எடுத்து சொன்னோம், ஆனா நம்ம மேல நம்பிக்கையே இல்லையே. நாமளே சந்தேகம் செய்து பரிசோதனை பார்த்த இந்த பார்வதிக்கு சிவன் யார் என்று இன்னைக்கு தெரியப்படுத்தணும். நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும் தானே இவளுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. அதான் ஞான கண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த நெற்றிக்கண்ணை திறந்து நாமல் உலகத்துக்கு ஒளி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் என்ன செய்கின்றார் தெரியுமா? ஆண்டவன் தான் பகவான், ஆண்டவன் தான் பகவான். ஆதிசக்தி முன்னால் ஒளி கொடுக்க வேணுமே, உச்சி கண்ணை திறப்பான், உலகில் ஒளி கொடுப்பான். நெச்சி கண்ணை திறப்பான், நெச்சி கண்ணை சாமி நீண்ட ஒளி கொடுப்பான். ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு தன் உச்சி கண்ணையே திறந்த மகிமையினாலே உச்சி கண்ணில இருந்து அக்கினி பொறிகள் பறந்து அந்த அக்கினி பொறியிலிருந்து ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தார். அந்த ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்தார். தாயே, நீ ஆட வேண்டாம், பாட வேண்டாம், ஆதாரி போட வேண்டாம். ஆண்டவன் உச்சி கண்ணிலே நீ காளி அம்சங்களாக பிறந்ததினால உலக சக்தி உச்சி நீ மாகாளி அம்மா உன் பெயர். அவ உச்சி கண்ணில பிறந்ததுனாலதான் உச்சி மாகாளின்னு பேரு. அவளுக்கு வரம் கொடுத்து வடக்கு வாசலில் அமர வைத்து ஆண்டவன் நானாக என்னைக்கு அழைக்கிறேனோ அன்னைக்கு வந்தா போதும் அப்படின்னு சிவன் அவளை அங்கே அமர வைத்தார். இவர் உச்சி கண்ணை திறந்தார் பாருங்க. பார்வதி பயந்து போனா. ஏ சிவனா, 2 கண்ணையும் நம்ம மறைச்சிருக்கமே, இந்த 3வது ஒளி எங்கிருந்து வருது அப்படின்னு முன்னால வந்து பார்த்தால சிவன் கண் திறந்த அக்கினி பொறிகள் பறப்பதை பார்த்த உடனே அங்கமெல்லாம் பதறி ஆவி தணலாகி பார்வதி வேத்து விறுவிறுத்து வேர்வை துளி காட்டாச்சு வெள்ளமா கைலாசத்துல கரை புரண்டு வருது. அப்ப எந்த அளவுக்கு அவ பயப்பட்டிருப்பா. கணவனை பார்த்து அந்த காலம் அப்படி பயப்பட்டாங்க. பயந்து போன பார்வதிக்கு வேர்த்து அந்த வேர்வை துளியே காட்டாச்சு வெள்ளம் மாறி வந்துச்சான். அப்ப இந்த சிவன் பார்த்தார், இந்த பார்வதி நம்மளை யாருன்னு தெரியாம இப்படி பரிசோதனை பண்ணிட்டார். இப்ப தவறை செய்து விட்டு பயந்து போய் இந்த பார்வதியின் வேர்வை காட்டாச்சு வெள்ளம் மாறி எல்லாம் வருது. இது பூலோகத்துக்கு போனா பூலோகமே அழிந்து போகுமே என்ற 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து பார்வதியின் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் அதையே ஒரு கொண்டை கட்டாக கட்டினார். அப்பமும் அந்த வேர்வை துளி நிக்கல. நம்ம குளிச்சுட்டு தலையில துண்ட போட்டா ஈர நிக்குமா? சொட்டு சொட்டுன்னு வடியும். அப்போ இந்த சிவனுடைய திரு சடையில அடங்காத வேர்வை துளி 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க அந்த 10 சொட்டு வேர்வையை 10 கடலாக படைத்து ஆண்டவன் பக்குவமாக பெயர் நாமத்தை கொடுத்தார்.
வர்ணம் பாறையிலே பார்வதியின் வேர்வை துளிதான் 10 கடல். இன்னைக்கு கடல் தண்ணி உப்பாத்தானே இருக்கு, நம்ம வேர்வை துளியும் உப்பாத்தான் இருக்கும். வாயில வைக்க முடியாது, உப்பா இருக்கும். நம்ம வேர்வை துளி உப்பு எப்படி அதில் போல் கடல், அது பார்வதியின் வேர்வை அல்லவா. அந்த 10வது கடலுக்கு அப்பாலே பளிங்கு வர்ணம் பாறையிலே பெரிய படர்ந்த ஆலமரம், ஆலமரத்தின் அடியிலே கால் செடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விருசுகள், எல்லா நாகத்திற்கும் ராஜா ராணியாக யார் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? சாமி நாகலோக பட்டனேத்தி, அந்த நாகலோக பட்டனேத்தி நாகராஜ நாகக்கண்ணி, நாகராஜ நாகக்கண்ணி அவர் நலமோடு வாழ்ந்து அவர் நலமுடனே வாழ்ந்து அவர் நாகலோக பட்டனேத்தி நாகராஜ நாகக்கண்ணி மன்னே வேணும் தேவி மனமகிழ்ந்து வாழ்ந்து கொண்ட வேணும் தேவி குணமுடனே நகமும் நல்ல சதையும் நலமுடனே வாழ்ந்து ஒருவர் சொல்லை ஒருவர் ஒருவர் ஒற்றுமையா வாழ்ந்து அவர ஒருவர் சொல்லை ஒருவர் ஒற்றுமையா வாழ்ந்து வரும் இருவேருக்கு நாகலோக வட்டணத்திலே என் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் நாகங்கள் இரண்டும் நலமோடு வாழ்ந்து வருகிறார்கள். நாகம் என்று சொன்னா பூலோகத்திலே பார்க்கிறோமே அந்த மாதிரி நாகம் கிடையாது. தலை மட்டும் மனித தலை, கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் நாக வடிவம். இப்படி தெய்வத்தினுடைய அம்சங்களாகவே வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். நகமும் சதையும் போல, வீணையும் நாதம் போல, வள்ளுவனும் வாசுகி போல ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டனா ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுவே அகில உலகம். ஆம்பளை நினைக்க கூடாது, பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா, நம்ம பொண்டாட்டி பேச்ச கேட்கவா அப்படின்னு ஆம்பளை நினைக்க கூடாது. நம்ம கட்டிய மனைவி நம்ம வாழ்க்கையிலே நல்ல காரியம் நடக்கணும்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க சொல்லு வார்த்தையில 5க்கு 2 வார்த்தையாவது கேட்டு நடக்கணும். மனைவி வந்து ஒரு கணவனை பார்த்து கெட்டு போன்னு சொல்லுவாளா? அது எப்படி சொல்லுவா? நல்லா இருக்கணும் ஐயா, ஆமா நான் சொன்னதை கேளுங்க, அனாவசியமா ஜெவலிக்காதங்க, ஆமா கெட்ட பழக்கத்தை தூர விடுங்க முதல்ல. பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கான் பாரு, அவன் கூட சேராத, அவன் வெறும் குடியாரப்ப, ஆமா மோசமான ஆளு அப்படின்னு சொல்லுவா இந்த அம்மா. ஐயா கேட்டா தானே ஆச்சு. இவர் வேலை பார்த்துட்டு வாரத்துல ஒரு நாள் சம்பளத்தை வாங்கி அவரும் குடிச்சு பக்கத்துல உள்ளவரையும் கூட்டு போய் ஓசியில குடிச்சு சொல்லியிருக்காங்க. பன்றியோடு கன்று சேர்ந்தால் கன்று என்ன செய்யும்? பன்றி எது சாப்பிடுதோ அதைத்தான் சாப்பிடும் கன்று. ஒன்னா சேர்ந்தா சாப்பிட்டு பழகிடும். அதே மாதிரி நல்லவரோடு பழகினா நல்ல பழக்கம் வரும். வரும். கெட்டவரோட பழக்கினால் கெட்ட தீய பழக்கம் தான் நமக்கு வரும். ஆமா, நான் ஜிரிசில பூராமே இந்த ஆள்கிட்ட தான் பழகினேன். அப்படியா? பழக போய் தானே இப்படி கெட்டு போனேன். என்ன செய்ய முடியும்? உங்க பொறுப்பு தானே. அது ஒரு சேர்க்கைகள் அப்படி. அப்போ கிணத்துல போய் உழைச்சா நம்ம உழுவோமா? அத ஜெயில் வந்து ஜெயில போய் பாயின்னு சொன்னா பாயுவோமா? அதெல்லாம் விவரம் தெரியும், இதெல்லாம் செத்து போயிருவோம்னு இதுவும் தெரியத்தான் செய்யும். கொழுப்பு
நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு நம்மளும் மனசு வச்சு தான் சாப்பிடுறோம். அப்போ வீட்டுக்காரம்மா இந்த ஆளு கூட சேராதங்க, இப்படி இப்படி போவாதங்க, வாரத்துல ஒரு நாள் சம்பளத்தை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு மிச்ச ரூபாயை வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவா. அந்த ஐயா நல்ல சம்பளத்தை வாங்கி வயத்துக்கு சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கு ஒரு பண்ட பலகாரம் வாங்கிட்டு வந்தா எப்படி இருக்கும்? அதை விட்டுட்டு இவரும் குடிச்சு பக்கத்துல உள்ளவரையும் குடிச்சு வீட்டை விட்டு போகும்போது ரொம்ப மாப்பிள்ளையா போவாரு. வெள்ளை வேட்டி தான், வெள்ளை சட்டை தான், தோல்ல வெள்ளை துண்டு தான், அந்த பாக்கெட்டுக்குள்ள துட்டு வச்சிருப்பாரு. 10 ரூபா தான் வச்சிருப்பாரு. அந்த 10 ரூபா வெளியே 500 ரூபா மாதிரி தெரியும். அந்த சட்டையோட மதிப்பு அப்படி இருக்கும். அந்த சட்டையும் போட்டுக்கிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவா தெரியுமா? நல்ல ஒரு பாட்டில போட்டுட்டு இந்த வேட்டி இருக்கு பாரு, வேட்டி அவுத்து தலையில தலப்பா கட்டி இருப்பாரு. போட போய் தானே தலப்பா கட்டுறாரு, சும்மாவா உணர்வு இல்லாம இருக்காரு. மேல போட்டிருக்காரு பாத்தியா மேல் சட்டை, அந்த சட்டையை கலத்தி கக்கத்துல வச்சிருப்பாரு. அது ஒரு பணிவு தான், நல்ல பணிவு. நல்ல பணிவோட வராரு. அந்த துண்டு எதுக்கு கொடுத்துருக்காங்க? துண்டை எதுக்கு கொடுத்தாங்க? துண்டு வந்து மேல தோல்ல போட கொடுத்தாங்க. இவர் கையில சுத்திக்கிட்டு நாளைக்கு வர சண்டையை இன்னைக்கே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவாரு. அது ரோட்ல வரும்போது சும்மாயா வராரு, 8-16 அடியா அளப்பாரு. சர்வேர் சரியா அளக்கல, அதனால இவர் அளந்து பாப்பாரு. நிக்க முடியல இல்ல. அப்ப வீட்டுக்காரம்மா மதிப்பாளா? மதிக்க மாட்டா. அதனால கணவன் சொல்லை மனைவி கேட்கணும், மனைவி சொல்லை கணவன் கேட்கணும். போதகட்டோட வீட்டுக்குள்ள போயிட்டாலும் பரவாயில்ல, வீட்டுக்கிட்ட போவாங்க சுருண்டு முத்தத்துல படுத்துக்கிடுவான். இல்ல வீட்டுல போக முடிஞ்சதானே, முத்தத்துல படுத்த உடனே அங்க ஒரு நாய் நிக்கும், நாய் வந்து ஒண்ணா படுத்துக்கிடும். அப்ப சொல்லும் நாய் சொல்லுமா அவர்கிட்ட, என்ன சொல்லு தெரியுமா? நீ தூர எந்திரிச்சு போயிரு, பக்கத்துல வீட்டுக்காரி வந்தான்னு சொன்னா என்னத்தான் முத பேசுவா. ஏன் பேச போறா? ஏன் பேசுவான்னு கேட்டா, ஏன் நாய குடிகார நாய வீட்டுக்கு, குடிகார நாய நீ உள்ள வந்து படுத்தானே அப்படின்னு என்னத்தான் பேசுவா. அதனால நீ எந்திரிச்சு போய் சொல்லுமா, படுக்காத. அந்த மாதிரி போதை இவ்வளவு வேலை செய்யும். சரி, அப்போ நாகராஜனும் நாகக்கண்ணையும் அது போல அல்லாமல் சரி ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ரொம்ப ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இருவேர்களுக்கும் இறைவனுடைய அருளாலே எவ்விதமான குறையுமே கிடையாது. அவர் எப்பேற்பட்ட செல்வாக்கோடு இருக்கிறார் தெரியுமா? மண்ணிற்கு மலை இருக்கு, மலை இருக்கு, மண்ணிற்கு மலை இருக்கு, மலை இருக்கு. நாகராஜ நாகக்கண்ணி, அவருக்கு மண்ணால குறைவும் இல்லை, குறைவும் இல்லை. பொன்னிருக்கு பொருள் இருக்கு, பொருள் இருக்கு. அங்கே பொன்னால குறைவும் இல்லை, குறைவும் இல்லை. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அங்கே மாடு இருக்கு. அடுக்கு வந்த வீடு இருக்கு, அங்கே அடுக்கு வந்த வீடு இருக்கு. அவருக்கு ஏழரையா கோபுரம், எதிரே ஒரு மண்டபம், சூழலையா சுத்தி கட்டும் மாளிகை, அங்கே அவருக்கு அடுக்கடுக்கா மேடைகள், மேடைகளா. ஆனை கட்டும் ஜாவடி அசைந்திருக்க மண்டபங்கள், குதிரை கட்டும் தாழ்வடங்கள், கொட்டார சாவடிகள், ஜாவடிகள்
பத்தடுக்கு மாளிகை அவருக்கு பந்தடி மேடைகள். மேடைகள். சொத்தால் குறைவு கிடையாது, சுகத்தாலே குறைவு கிடையாது. மண்ணும் மனை இருக்கு, பொன்னும் பொருள் இருக்கு, பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கு. பால் பவுசு பாக்கியங்கள் நஞ்சை புஞ்சை காணிகாட்சி நிலம் என்னென்ன வேணுமோ அத்தனை செல்வாக்குமே நிறைந்திருந்தாலும் ஒரு மனிதனுக்கு செல்வங்கள் 16 என்று சொல்லுவார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். நம்ம பீரோவில் நிறைய வீடு நிறைய பணம் காசு நோட்டு வைத்திருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது, ஒருபோதும் கூப்பிடாது. கழுத்து நிறைய தங்க ஆபரணம் வாங்கி போட்டிருக்கோம், அந்த ஆபரணம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. மண்ணு மனை வாங்கி போட்டிருக்கோம், அந்த நிலம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. வாய் திறந்து அன்போடு பண்போடு ஆசையோடு அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலே சிறந்த செல்வம் அதுதான் பிள்ளை செல்வம் இருக்காங்க. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் குழந்தை சொத்து. கனியிலே சிறந்த கனி அதுதான் பிள்ளை கனி என்பார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாத நாகராஜன் நாகக்கண்ணி எல்லா செல்வங்களையும் கொடுத்த இறைவன் ஏன் மன்னா நம்மளுக்கு பேசும் செல்வத்தை கொடுக்கவில்லை அப்படின்னு நாகக்கண்ணிக்கு 12 வருடமா ரொம்ப மனக்கவலை. அதாவது அந்த காலத்திலே பிள்ளைகளை பெற்று எடுத்தாங்கன்னா 10 பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கனா அந்த பிள்ளைகள் அப்பாவை பார்த்து கேட்குமா, எங்களெல்லாம் பெத்து வளர்த்துருக்கேன் அப்பா, எங்களுக்குன்னு என்னத்தை சேர்த்து வச்சிருக்க? உனக்கும் அம்மாவுக்கும் வயசாகி போச்சு, போகக்கூடிய காலம் வந்தாச்சு, எங்களுக்குன்னு நீங்க 2 பேரும் என்னத்தை சேர்த்து வச்சீங்க அப்படின்னு கேட்டாண்ட ஐயா சொல்லுவாரா, ஏடா நான் பெத்த மகனே, நான் சொத்து சேர்க்கல சுகம் சேர்க்கல மண்ணு மனை வாங்குறதுக்கு எனக்கு திராணி இல்லடா, உங்களை தாண்டா கடவுள் கொடுத்த சொத்தா நினைச்சு 10 பிள்ளைகளை பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்கேன், நீங்க தான் எனக்கு சொத்து, அதுக்கு மேல எனக்கு என்னடா வேணும் அப்படிம்பாரா. அதான் சொல்லுவாரு. அந்த பிள்ளை ஏதாவது பேச முடியுமா? சந்தோஷப்பட்டு அப்பாவை போய் கெட்டி சேர்த்து அணைச்சு பாசம் உள்ள அப்பா ஒரு சில பிள்ளை கட்டி பிடிப்பான், இப்பேற்பட்ட வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்படியே கெட்டி சேர்ந்து பிடிச்சிக்குவான். அந்த காலத்துல பிள்ளையத்தான் பெரிய சொத்தா நினைச்சாங்க. 5 10 20 21 வரைக்கும் பெற்று எடுத்தாங்க. ஆனா இப்போ அப்படியா? இப்போ அப்படி கிடையாது. இப்போ 1க்கு 2 ஓவத்திரியத்துக்கு 3. அதான் நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஆகி போச்சு. அது ஒரு காலத்துல சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு இருவர்னு, பிறகு சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க. நம்ம வரக்கூடிய காலத்துல நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர்னு வரப்போகுது. எல்லாரும் சும்மா தான் இருக்காங்க. ஏன்னா உலகம் அப்படி கலி உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. பிறகு அப்போ இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லைன்னு 2 பேருக்கும் ரொம்ப கவலை. நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி அவள் மனக்கவலை தாங்க முடியாமல் தன் கணவனிடத்திலே என்ன சொல்கிறாள் தெரியுமா? எங்கனவா ராஜமன்னா, எங்கனவா ராஜமன், எனக்கு வைத்த பிராணனா உங்க தேவி நாகக்கண்ணி, 30 வயதாச்சு முடிதறிக்க பிள்ளை இல்லை, 40 வயதாச்சு நாடாள பிள்ளை இல்லை, 50 வயதாச்சு 50 வயதாச்சு ஒரு ஆளும் இல்லை. மன்னா பிள்ளை இல்ல வாசலுக்கு பிச்சை கூட வாங்கமா, அதலை இல்ல வாசலுக்கு மாநிலத்தார் வரமா, குழந்தை இல்ல வாசலுக்கு குடும்பத்தார் வரமா, பட்டியலிலே சாதம் போட்டால் மாறி உன்ன பிள்ளை இலையடியில சாதம் எடுத்து உன்ன மதலை கும்பாவில சாதம் போட்டால் கும்பாவில சாதம் போட்டால் நான் கூடி உன்ன பிள்ளை
நாமசை ஏந்தும் பிள்ளை நமக்கு ஏ என் கனவா நாகமுடி ராஜமன்னவா முற்பது வயதாச்சு நமக்கு முடிதறிக்க ஒரு குழந்தை இல்லை 40 வயதாச்சு நாடாள பிள்ளை இல்லை 50 வயதாகி விட்டது ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லையே மன்னா நாகக்கண்ணி நீ பெண்ணா பிறந்தவா பிள்ளை இல்லை பிள்ளைன்னு சொல்லி கட்டிய கணவன் என்கிட்ட சொல்லி அழுவுத நான் ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரிச்சு டீ கடையில் போய் 1க்கு 2 டீயை குடிச்சிட்டு அங்கே பக்கத்தில் உள்ள ஆளுக கிட்ட அண்ணாச்சி அண்ணாச்சோ எனக்கு பிள்ளை இல்லை எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நான் பேச முடியுமா? அப்படி பேசினா என்ன சொல்லுவான் பக்கத்தில் உள்ளவன்? காரி மூஞ்சில துப்பிடுவான். நீ பெண்ணா பிறந்தா பிள்ளைகள்னு சொல்லி அழுவதை என்கிட்ட நான் ஆனா பிறந்த ஆம்பளை என் கவலையை பூரா மனசில் வச்சு நிறுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால மன்னா நாகராஜா பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியோர் வரமாட்டார்கள், பிச்சை வாங்க மாட்டார். ஏன் தெரியுமா? பிள்ளை இல்லாத வீட்டில் பிச்சை வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு அன்னதோஷம் பிடிக்குமா? ஏன் அப்படி அன்னதோஷம்? எனக்கு பிடிக்கும். அன்னதோஷம் பிடிக்குமோ? ஆமா. ஊருக்கட்ட மனுந்தேன் என்ன இல்லாத வீட்டில் புருஷன் பொண்டாட்டி தான் நல்ல சோறு நல்ல திக்கா பொங்கி சோத்த பொங்கி நல்லா குழம்புல திக்கா மனமா வச்சுப்பாங்க. நல்லா சாப்பிடலாம ஊருக்கட்ட பிச்சைக்காரன் பிச்சை வாங்க மாட்டேங்கான். அதாவது உன்னைய மாதிரி ருசி கண்டவரா இருந்தா பிள்ளை இல்லாத வீட்டுல போய் சாப்பிடுவாரு. ஆமா நான் ருசியா தான். ஏன்னா ஆச்சி ஐயரை சாப்பிட்டு மிச்சம் நல்லா இருக்கும். பிள்ளை இருக்க வீட்டுல மிச்சம் இருக்குமா? டேஸ்ட் இருக்குமா? இருக்காது. என்னத்தையாவது வச்சு சாப்பிடுவாங்க. அப்போ பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியோர் வரமாட்டார், பிச்சை வாங்க மாட்டார் மன்னவா. அப்படி என்று அந்த நாகக்கன்னி வெண்கொடி நாகக்கன்னி வெண்கொடி கண்ணீரம் வடிப்பாள், கவலை கொண்டு இருப்பாள். உங்க தேவி நாகக்கன் என்ன பவனாமல் எந்தரத்து பெண்களே 7 பிள்ளை தாயார் தந்தரத்து பெண்களே பக்கத்து வீட்டுக்கார் 10 பிள்ளை வச்சடு, அடுத்த வீட்டுக்காரிய 6 பிள்ளை வச்சடு, குடிக்க கஞ்சி இல்லாதவா குருணி பிள்ளை வச்செடுத்தா, படுக்க பாய் இல்லாதவா 10 பிள்ளை வச்சடு. ஏ மன்னா, என் தரத்து பெண்கள் எல்லாமே இன்னைக்கு 7 பிள்ளைக்கு தாயாகி இருக்கிறார்கள். ஏன்னா எனக்கு வயசு 50 வயசாகுது. 50 வயசாச்சு, எனக்கு 55 வயசாச்சு. பக்கத்து வீட்டுக்காரி 10 பிள்ளை வச்செடுத்து 10 பிள்ளைக்கு தாயாகி இருக்கிறார். அவங்க வீட்டுல குடிப்பதற்கு கூட நல்ல சொம்பு கிடையாது. அப்படி கஷ்டப்பட்டவங்க வீட்டுல ஆண்டவே குருணி பிள்ளை அவங்களுக்கு செல்வமா அள்ளி கொடுத்திருக்கிறார். 8. ஆமா. அப்போ வீட்டுல படுத்து தூங்குறதுக்கு கூட நீட்டி முடக்க நல்ல வீடு கிடையாது. அவங்க வீட்டுல பார்த்தா 6 பிள்ளை இருக்கு. ஆனா இறைவன் எனக்கு எல்லா செல்வத்தையும் ஏகமா கொடுத்து விட்டு ஏந்தும் குழந்தை இல்லாத குறைய மட்டும் எனக்கு கொடுத்துட்டாரு. நான் ஆத்தாங்கரைக்கு போனா அண்ணா வாரா மலடி என்கிறார். குளத்தாங்கரைக்கு போனா என்னை குழந்தை இல்லாதவர் என்று பேசுகிறாள் மன்னவா. நான் அதனால உங்க தேவியாகப்பட்ட நான் நாகக்கண்ணி எனக்கு மழை பெய்த முச்சேத்தில மழை பெய்த முச்சேத்தில எனக்கு மண்ணலைய மதலை இல்ல மண்ணலைந்த கையால அம்மா மடி பிடிக்க மைந்தர் இல்ல நிறகொடத்து தண்ணீரில நின்றளப்ப பிள்ளை இல்ல உரகொடத்து தண்ணீரில
நம்ம வீட்டு சின்ன பிள்ளை இருந்தா என்ன செய்வா? உடனே மழை தண்ணிக்குள்ள போய் விளையாடணும் சொல்லி நம்ம வீட்டு பிள்ளையும் பக்கத்து வீட்டு பிள்ளையும் சேர்ந்து மண்ணுல உட்கார்ந்து விளையாடுவா. அப்ப விளையாடும் போது சும்மா இருக்குமா? பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை இவன் தலையில மண்ணள்ளி போடுவா. அவன் இவன் தலையில போட, இவன் அவன் தலையில மண்ணள்ளி போட, சின்ன பிள்ளைங்களுக்கு இது ஒரு விளையாட்டு. விளையாண்டு முடிச்சு வீட்டுக்கு வந்தா பிள்ளை ஆள அடையாளமே தெரிய மாட்டான். தலையில, முகத்துல, காத்துல, மூக்குல, வாயில மண்ணை திங்கவும் செஞ்சிருப்பான். கை காலு உடம்பு சட்டை எல்லாம் ஒரே சேரும் சகதியுமா இருக்கும். இந்த அம்மா வீட்டுல இருந்தா கூட ஒரு கிழிஞ்ச சேலை கட்டி இருந்தாலும் அந்த சேலை கிழிஞ்ச சேலைன்னு கூட பார்க்க மாட்டா. கிழிஞ்ச சேலைய கட்டி இருந்தாலும் தாய்மார்கள் எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? அது 5000 இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, 10,000 ரூபாயா இருந்தாலும் சரி, 150 ரூபாய்க்கு எடுத்து கட்டினாலும் சரி, அந்த சேலை அழுக்காக கூடாதுன்னு கீழே உட்காரும் போது இந்த முந்திய மட்டும் எடுத்துட்டு தான் கீழே உட்காருவாங்க. எதுக்கு? சேலை அழுக்காயிர கூட. நாங்க தானே சோப் போடுதோ, நீங்களே போடுதிய. பட்டு சேலை பூரா யாரும் துவைக்க அப்படி கட்டிட்டு மடிச்சு உள்ள வச்சிருக்காங்க. நீங்களாம் சோப் போட்டீங்கன்னா கவலைப்படாம எங்கனே உட்கார்ந்துட்டு நம்மளாம் சேலை அழுக்காக கூடாதுன்னு அப்படி பார்த்து பார்த்து உட்காருதோ. இந்த தாத்தாக்க மாதிரி ஆம்பளை எல்லாம் இருக்காங்க பாருங்க, டீ கடையில போக வேண்டியது, கண்ட இடத்துல உட்கார வேண்டியது. இவரெல்லாம் தாத்தா துண்டை பார்த்தா மூக்குப்பொடியை போட்டு மூக்குப்பொடி பூரா அந்த துண்டுல தான் இருக்கு. எங்க ஆச்சி இப்ப சுவா போட்டு கொடுத்து விட்டுருக்கா. அவ சுவா போடலாம் பார்க்க முடியுமா? மூக்குப்பொடி பூரா கரிச்சு இருக்கு. ஆனா பொம்பளைய நாங்க அப்படி கிடையாது. கீழே உட்கார்ந்தாலும் சேர்ல உட்கார்ந்தாலும் மேமுந்திய மட்டும் எடுத்துட்டு கீழே உட்காருவாங்க. அப்போ அவ்வளவு நேரமா அந்த சேலைய பத்திரமா பாதுகாத்து வச்சவா பிள்ளை சேர சகதியமா வந்த உடனே 10,000 ரூபாய் பட்டு சேலை இருந்தாலும் சரி, பிள்ளைய கண்ட உடனே முந்திய உருவி பிள்ளை மேலெல்லாம் தொடப்பா. அதான் தாய் உள்ளம் இருக்கான். அந்த 10,000 ரூபாய் சேலைன்னு அப்பமெல்லாம் மறந்து போயிருவா. பிள்ளைக்கு மேலெல்லாம் தொடச்சி அவன் அப்படியே மடியில தூக்கி வச்சு தலையை துவட்டி விடுவா. எதுக்கு? பிள்ளைக்கு சளி பிடிச்சிரும் இல்லையா? நீ மண்ணுக்குள்ள போய் விளையாடலாமா? ஒரு காய்ச்சல் வந்தா உன்னால தாங்க முடியுமாப்பா அப்படின்னு அந்த அம்மா உடனே மடியில தூக்கி வச்சு அந்த பிள்ளைய தலையெல்லாம் துவட்டி அதுக்கு பிறகு அந்த பிள்ளைய குளிக்க ஊத்துவா. அதான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவுதான் அழுக்கா இருந்தாலும் தூர போட்டுருவாளா? சொல்ல மாட்டாங்க. பிறகு அப்போ மழை பெய்த முச்சத்திலே மண்ணளைய பிள்ளை இல்லை, மண்ணளைந்த கையால என் மடிபிடிக்க ஒரு மைந்தன் இல்லையே மன்னா அப்படின்னா. அது மட்டுமா? நரகுடத்து தண்ணீரில் நின்றளம்ப ஒரு குழந்தை இல்லை, குறகுடத்து தண்ணீரில் கோரி வைக்க ஒரு குழந்தை இல்லையே மன்னவா. கரைக்கும் தேங்காயில கூட எம்மான எனக்கு கையேந்த ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்னு நாகக்கண்ணி கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு கணவனுடைய இடத்திலே வந்து இன்னும் என்ன வார்த்தை சொல்லுகிறாள் தெரியுமா? எப்படி ஐயா? கண்ணு நல்ல புளிய மரம், கண்ணு நல்ல புளிய மரம், கவிரோடு ஆலமரம், கண்ணிலையும் காயாமலே கைரோடு என்ன பலன் ஏ மன்னவா, கவிரோடு என்ன
வில்லுப்பாட்டு வந்ததுல பாட்டு வந்ததே மறந்துட்டாங்க. அப்படியா? தரவே வில்லுப்பாட்டு நேர்ல வந்ததே கட் அவுட் அடிச்சதை மறந்துட்டாவோ. சரி இப்பதான் அவளுக்கு வில்லுப்பாட்டுனே ஞாபகம் வந்திருக்கு பாத்துக்க. அதான் உடனே கொண்டு வந்துட்டாங்க. பிஞ்சி நல்ல புளிய மரம் பின்னலாடு ஆலமரம் பிஞ்சிலையும் காயாமலே மன்னவா பின்னலாடி என்ன ஏ மன்னவா பின்னலாடி என்ன பருவத்திலே காயாமல் பழம் பழுத்து என்ன பலன் இருக்கு? நான் காய்க்கும் காலத்திலே காயாமல் போய்விட்டேன், பூக்கும் காலத்திலே நான் பூவாமல் போய்விட்டேன் மன்னவா. பட்டத்தோடு மழை பொழியணும், பருவத்தோடு விதை விதைக்கணும்னு சொல்லுவாங்க. பட்டம் தவறினா நமக்கு தானே நஷ்டம். இந்த வயசுலயே பிள்ளை இல்லையே, இனிமே எந்த வயசுல மன்னா எனக்கு பிள்ளை இருக்க போகுது? எனக்கு நம்பிக்கை இல்லை ஐயா. பட்டம் தவறினா பனங்கிழங்கும் நாறு என்று சொல்லுவார்கள். பனங்கிழங்க போட்டுட்டு கூட 10 நாள் ஆயிட்டுன்னு வைங்க, அந்த பனங்கிழங்கு வெறும் நாராத்தான் இருக்கும். ஆமா, பிரயோஜனப்படாது, அதை நொடிச்சு சாப்பிட முடியாது. அதனால பட்டம் தவறி போனா பனங்கிழங்கு கூட நாராகி போகும். இந்த வயசுல பிள்ளை இல்லாம இனிமே எந்த வயசுல மண்ணா எனக்கு பிள்ளை இருக்க போகுது? 70 வயசு 60 வயசுல பிள்ளைய பச்சு எடுத்தா வளர்க்க முடியுமா? வளர்க்க முடியாது. அந்த பிள்ளைய வளர்க்கணும்னா ஒரு ஆள் தான் போடணும். எதுக்கு? இந்த பாட்டி கட்டில இருப்பான், பிள்ளை தொட்டில இருக்கும். வளர்க்க முடியுமா? வளர்க்க முடியாது. அதனால அந்த நாகக்கண்ணி பெண்கொடியால் ஆகப்பட்டவள் நாமல் இருக்கும் கால வரைக்கும் பிள்ளை இல்லை என்று கவலைப்பட்டு அழுது புலம்பினோம். நாளை பின்ன நம்ம செத்து மடிந்து மாண்டு மரணமாகி போயிட்டோம்னா செத்ததுக்கு பின்னாலே நமக்கென்று காரியம் செய்வதற்கு நம்ம வச்ச திருமகன் நமக்கு வேணும் இல்லையா? அப்படி தான் பெற்ற திருமகன் நமக்கு இல்லை என்று சொன்னால் செத்ததுக்கு பிறகு இதே போராட்டம் தானே நமக்கு இருக்கும். அப்படியே மாண்டு மடிந்தோமையானா பிள்ளை இல்லாமல் மாண்டால் எப்பேற்பட்ட போராட்டம் வரும் தெரியுமா? எப்படி?
நம்ம செத்ததுக்கு பிறகு நமக்குன்னு பிள்ளை இருந்தா அவக்குன்னு வந்து உதவி பண்ணுவா. என்ன காரியம் பண்ணணுமோ காரியத்தை பண்ணுவா. நமக்குன்னு பிள்ளை இல்லாம செத்து போனா என்ன ஆகும்? சொந்த பெரியப்பா மகனாகவே இருந்தாலும் அவனை கூப்பிட்டு, எப்பா தம்பி, உங்க சித்தப்பாவுக்கு இதுவரைக்கும் பிள்ளையே இல்லடா, ஆனாலும் உங்களைத்தான் பிள்ளைக்கு பிள்ளையா பெற்று வளர்த்தார். இன்னைக்கு திடீர்னு செத்து போயிட்டாரப்பா, நீங்க தான் வந்து அவருக்கு காரியம் பண்ணணும், வாங்க வந்து உங்க கைய வைங்கன்னு சொன்னா, காசு பணம் இருந்தா கூப்பிடாம சொல்லாமலே முன்னால வந்து முதல்ல நிப்பான். காசு பணம் இல்லாம செத்து போனா என்ன ஆகும்? அவனை கூப்பிட்டா சீக்கிரமா வாங்கப்பான்னு கூப்பிட்டா அவன் சொல்லுவான், போங்கடா போலத்தவங்களா, நான் செத்து போன எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கலையா, அவன் கெட்டின வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டான் பாவி, கெட்டின வீட்டுக்கு எங்க அப்பா வெள்ளை அடிக்காம போயிட்டான், அவனுக்கே கொல்லி வைக்கல, இவனுக்கா நான் கொல்லி வைக்க போறேன்? ஒண்ணு மத்த பைய சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்கியா சவத்தை கொண்டு போடுங்க, இவனை நேரம் ஆகுது அப்படின்னு பேசுவான். அதான் பணம் பந்தியிலே குணம் குப்பையில் இருக்கான். பணத்துக்குத்தான் மதிப்பை தவிர ஒருவர் குணத்துக்கு கிடையாது மன்னவா. அதனால இனியும் நாம பிள்ளை இல்லாமல் இருந்து கொண்டேமையான இந்த உலகத்தில் இருந்ததுக்கே நமக்கு அர்த்தம் கிடையாது. ஆகையினாலே தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். நம்மள மாதிரி திக்கச்ச ஏழை மக்களுக்கெல்லாம் இந்த பத்திரகாளி அம்மா தான் துணை இருப்பார். அதனாலே நாம பிள்ளை இல்லாத கஷ்டங்கள் கவலைகளை தீர்க்கணுமானா ஆண்டவனை எண்ணினாமல் தவம் இருக்க வேணும் என்று அவர்கள் எப்படி தவம் இருக்க வருகிறார்கள்? வெள்ளி சமா தலைமுழுகி வெள்ளி சமா தலைமுழுகி